தீனதயாள மாயா சொல்லி கொடுத்த மாதிரியே ரகுவோட கொலையை பார்த்ததா சொன்ன ஐ விட்னஸ் உண்மையான ஐ விட்னஸ் கிடையாது. அது நான் இனியாவையும் விக்ரமையும் பழி வாங்கறதுக்காக நானே உருவாக்கின ஃபேக்கான ஐ விட்னஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கமிஷனர் கிட்ட சொன்னதும் கமிஷனரே ஒரு நிமிஷம் ஆடிதான் போயிட்டாரு. இந்த கேஸ்ல இன்னும் நீ என்னதான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கோவப்படவும் ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம பல செக்ஷன்ஸ் போட்டு உன்னை தூக்கி உள்ள வைக்க முடியும் அப்படின்னு மிரட்டவும் உடனே கால விழுந்து நாடகம் போட ஆரம்பிச்சுட்டான் தீனதயாள. இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுனால எதுவுமே ஆக போறதில்ல சார், அவனுக்கான தண்டனையை ஏற்கனவே அவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இனி இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ரகுவோட கேஸுக்கும் இனியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. இனிமே இனியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் சந்தோஷப்படவும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில கமிஷனர் இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணு, உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடி அப்படின்ற பொறுப்பை நம்ம ஹீரோ விக்ரம் கிட்டயே கொடுத்துட்டாரு. இப்போ தப்பிக்கிறதுக்காக தான் மாயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாலே ஒழிய உண்மையில இனியாவை அப்படி விடணும் இல்ல விக்ரமத்தை அடையணும்னு நினைச்ச விஷயத்தை கைவிட்டுட்டானோ அர்த்தமே கிடையாது. கிட்டத்தட்ட இப்ப அவ பதுங்க ஆரம்பிச்சிருக்கா. எந்த நேரத்திலையும் அவ பாய காத்துக்கிட்டு இருக்கா. சரியான தருணம் வரணும் இல்ல அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கா. தற்சமயத்துக்கு இனியாவுக்கும் விக்ரமுக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. வீட்லயும் விஷப்பாம்பு சிவத்தையும் விஷவழியையும் கொஞ்சம் அடக்கி வச்சாச்சு. அதே போல அக்ஷயாவோட வாழ்க்கை பிரச்சனையும் சீர்படுத்தப்பட்டுடுச்சு. கேஸ்ல இருந்தும் இனியா வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ விக்ரமும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு. இப்படி எல்லாமே நல்ல விதமா மாறும் போதுதான் சில சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இது புயலுக்கு முன் இருக்கக்கூடிய அமைதியோ அப்படின்னு தோணுது. இனி எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் எங்காவது ஒரு தீப்பொறி உண்டாகும். அந்த தீப்பொறி மலமலன்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். நிம்மதியா இருந்த வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிக்கும். இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்த பிரச்சனை யாருக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க? யாரால விக்ரமுக்கு இனியாவுக்கும் பிரச்சனை வரும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. கண்ணாயிரத்தை வச்சு இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருப்பா மாயா. ஆனா கண்ணாயிரம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாரு. ஒருவேளை மாயாவும் தினதயாளும் சேர்ந்து கண்ணாயத்தோட கதையை முடிச்சுட்டு அந்த பழிய விக்ரம் மேலேயோ இல்ல இனியா மேலேயோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்ணாயத்தோட பொண்டாட்டி வடிவை பொறுத்த வரைக்கும் கண்ணாயிரம் சொல்ற எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் முழுசா காதல வாங்கிக்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் ரகுவை கொண்டது இனியாதான் அப்படின்னு வடிவை நம்பிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் மாயாவுக்கும் தினதயாளுக்கும் வேணும். விக்ரமும் இனியாவும் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான் கண்ணாயிரம். இதுக்கப்புறம் அவன் ஆட்டத்துல தேவையே இல்லை. அவன் கதையை முடிச்சுட்டா வடிவை நம்ம நினைச்ச மாதிரி ஆட்டு வைக்கலாம். வடிவை வச்சு விக்ரமுக்கும் இனியாவுக்கும் அதிகமான குடைச்சல கொடுக்கலாம். ரகுவோட கதையை முடிச்ச மாதிரியே கண்ணாயத்தோட கதையை முடிச்சு அந்த பழியும் விக்ரம் இனியா மேலே வர மாதிரி பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு சாதகம் அப்படின்னு செயல்படவும் ஆரம்பிக்கலாம். விஷப்பாம்பு சிவமும் இப்போ அடிப்பட்ட ஒரு பாம்பு தான். எப்ப வேணாலும் மாயா கூட சேர்ந்து மாயா என்ன சொல்றாளோ அவ சொல்றது சரியா தப்பான முன்ன பின்ன யோசிக்காம அப்படியே செஞ்சு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் தான் விக்ரமும் இனியாவும் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.